எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன். மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த சபையில இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில என்னைய வச்சிருக்காருங்கும் போது, இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்னு, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரின்னா எங்க ஐயா அந்த உட்கார்ந்துருக்காங்க. பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமா ரசிப்பேன். காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும், எத்தனை வன்மம் பண்ணாலும், காதல் என்பது சாகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு. காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றுறேன். ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்ப இந்த பாட்டுலயே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன சொல்றான்? முருக பெருமான் தான் வந்து நின்னாரு. முருக பெருமானா வந்தானே அந்த அம்மாவே பாட்டுல எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோத்து போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும். இப்ப எங்க அண்ணன்னு சொன்னேன், நான் வேற ஜாதி தான், அண்ணன் வேற ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க. எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பாக்குறது இல்ல. அது உண்மைதானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துவாங்களான்னு பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு வந்தேன், பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதி ஆயிட்டான். கையை தட்டுறத தட்டிட்டே இல்லை. ஒண்ணு சொல்றேன், அதான் யாரு எதை பேசுறதோ இப்ப இதே இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசுறதுல அவ்வளவு வெறும் முடிக்கிறான். உண்மையிலே தம்பி, ஆமா எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்க உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளவு ரசனையா இருக்குன்னு உங்க கை தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில இருக்கு, இதை கொண்டு போற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில இருக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க.